வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல எந்த மாரி எப்படியான பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க மன்னார்குடி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மன்னார்குடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,14,636 பேரும், பெண்கள் 1,19,785 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 9 பேரும், ஆக மொத்தம் 2,34,430 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த முடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1,93,695 வாக்குகளும் 82.60% வாக்கு சதவீதங்களும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ் காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 35.30%, 68,416 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து முன்னாள் அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு 34.40%, 66,850 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் யூவிஎம் ராஜராஜன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 22.80%, 44,266 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நான் தமிழர் கட்சி சார்பில் பாரதி செல்வன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.3%, 8,240 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வாக்கு வித்தியாசங்கள் 1,566 வாக்குகளும் 0.80% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மன்னார்குடி கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 2016 தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2021 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதி டிஎம்கேவோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை நிறைந்த தொகுதியாக இருந்துச்சு. ஸோ அதனால தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. மிகப்பெரிய அளவில் வந்து ஏன்னா போன தடவைலாம் வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா மிரள வைக்கும் அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா போன தடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருகையினால கொஞ்சம் இவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ஏடிஎம்கே பாதிக்கப்பட்டிருந்தங்காட்டி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அவங்க 2 பேரும் என்னங்காட்டி இந்த இடத்துல வந்து டிஆர்பி ராஜா அவர்களையே வீழ்த்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப ஏடிஎம்கே கூட்டணி இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாக்கு வங்கியை வாங்கியிருக்காங்க. 7%, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 60லிருந்து 34 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2016, 2021 நல்ல ஒரு வெற்றியை வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பெற்றிருந்தாரு. ஸோ இந்த தடவை வந்து அதை தவற விட்டிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 22.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1%, 4.3% வந்திருக்கு. ஸோ இவங்க வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து நனிலம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். நனிலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,30,774 பேரும், பெண்கள் 1,36,639 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 19 பேரும், ஆக மொத்தம் 2,67,432 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு செலுத்தியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2,30,508 பேரும், 86.20% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதி அதிமுக கைப்பற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஆர் காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் 44.70%, 1,03,462 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் முகமது முபாரக் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.70%, 61,738 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் பிரபாகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.60%, 54,530 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தியான்மொழி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.7%, 8,440 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 41,724 வாக்குகளும் 18.10% மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல அதிமுக பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நன்னிலம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்கு. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 52%, எடப்பாடி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 47%, இப்போ எடப்பாடி அவர்கள் தான் தொடர்றாரு. ஸோ 44.70%. ஏன்னா இந்த ஆர் காமராஜ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருந்தார். ஸோ அதனால இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை மிக்க ஏடிஎம்கே வந்து வீழ்த்துறதுங்கிறது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு எட்டாக்கணியாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான போராட்டங்களை அவங்க மேற்கொண்டுட்டே இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு சதவீதங்களை இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்போ இந்த தேர்தலில் 19.17%, கிட்டத்தட்ட 21 கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடுறப்ப 21.17% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மிக குறைவான அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க. ஏன்னா திருவாரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேயோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நன்னிலம் தவிர ஸோ நன்னிலம் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் காமராஜ் அவர்கள் கையில் வச்சிருக்காரு. அடுத்து
டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 23.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ இந்த தேர்தல்ல 9% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12% 13% வாக்குகள் வாங்கின இடத்துல இப்போ மிக குறைவான அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னயே தெரியுது. அடுத்து திருத்துறைப்பூண்டி தேர்தல் முடிவுகள் நம்ம பார்த்துடலாம். திருத்துறைப்பூண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,10,927 பேரும், பெண்கள் 1,15,910 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 8 பேரும், ஆக மொத்தம் 2,26,845 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு செலுத்தியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,233 பேரும், 83.90% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி சார்பில் கே மாரிமுத்து அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 38.80%, 74,062 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32%, 61,140 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பாலதாண்டாயுதம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 22.60%, 43,023 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வினோதினி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.3%, 10,176 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,922 வாக்குகளும் 6.8% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாயிருக்கு. கம்யூனிஸ்ட் 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுல வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு தொகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டுமே சேர்ந்து ஒரு 4 இது வந்து 4 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அந்த 4 இடத்துல வந்து வெற்றி பெற்று விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருத்துறைப்பூண்டி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து டிஎம்கே கூட்டணி இருந்தாங்க. ஸோ அவங்களும் 60, 52, 38 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கோட்டையாகவே இந்த தொகுதி மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எடிம்கேவால நுழையவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதி 60.50% வாக்குகள் வாங்கியிருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸோ அந்த அம்மா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தேர்தல் வியூகர். அந்த அம்மாவே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தன்னோட மக்கள் செல்வாக்கை வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்க 32% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் வருகையாலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 22% இந்த 10 வருஷத்துல இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல மிக இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையாம தான் இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு இன்னும் இந்த தொகுதியில பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அங்க செல்வாக்கு மிகுந்த நாட்களிலேயே வந்து அங்க 37% தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021ல கூட்டணிகளோட சேர்ந்து 38 தான். இப்போ வந்து இப்பயும் கூட்டணிகளோட சேர்ந்து 22% தான் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகளை குறைந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து 16% இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலும் பிறப்பு இந்த தேர்தல் 8.83% இழந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% பெண்களுக்கும் 50% ஆண்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ இவங்க முன்னாடி இந்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான அளவில் தான் வாக்கு, குறைவான வயது கூடியவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ சீமான் அவர்களோட கேண்டிடேட் செலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அதை வந்து அவருக்கு கை கொடுக்காம போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து திருவாரூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். திருவாரூர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,27,153 பேரும், பெண்கள் 1,32,844 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 30 பேரும், ஆக மொத்தம் 2,60,027 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,17,050 வாக்குகளும் 83.50% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கே பூண்டி கலைவாணன் அவர் தான் போட்டிட்டு இருக்கிறாரு. 42.90%, 93,408 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி வீரமணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 34.50%, 75,260 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து பாஜக சார்பில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக சார்பில் கோவி சந்துரு அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 16.70%, 36,387 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அஸ்வினி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.6%, 10,041 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட கோட்டையான திருவாரூர்ல திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 18,148 வாக்குகளும் 8.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருவாரூர் கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே கூட்டணி இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கொத்தி கெடுத்திருக்காங்க. 2016ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு. அவர் 69.20% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பூண்டி கலைவாணன் அவர்கள் போட்டிட்டு 54.70%, 42.90%, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் வந்துமே தன்னோட
வாக்கு சதவீதங்களை மிகப்பெரிய அளவில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வந்து திமுகவை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட வெற்றி சதவீதங்கள் பார்த்தீங்க, வெற்றி விகிதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. இருந்தாலும் அது தமிழக வெற்றி கழகத்தால் அது தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் எடுத்த முடிவு 2024 தேர்தலில் வந்து புறக்கணிச்சதுங்கிறது இப்போ சரின்னு தோணுது. ஏன்னா அவர் ஒரு வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து யூக அடிப்படையில் அவங்க வந்து போட்டி அவங்கள்ட்ட இருக்க ஐடி விங்க வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து அதை வந்து பிடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது மிகப்பெரிய அளவில் அது வந்து எப்படி சொல்றது, விஜய் அவர்கள் வந்து அதை ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சிருந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் இவங்களுக்கும் சரிஞ்சிருக்கு. 10% வாக்குகள் பக்கமாக சரிஞ்சிருந்தாலும் இந்த தொகுதியை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்த தமிழக வெற்றி கழகம் வருகையினால் தமிழக வெற்றி கழகத்தின் டெபியூட் தேர்தல் இந்த தேர்தலில் 34.50% வாக்குகளை திருவாரூரில் பதிவு செஞ்சிருக்காங்க. வெற்றி சதவீதங்களுக்கு மிக குறைவான அளவில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இடிமிக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கடினமான ஒரு செய்தியாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மீண்டும் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாஜக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அதிமுக மிக 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 என்ன சொல்றது, அதிமுக மிக நேர்த்தியா அந்த இடத்துல வந்து கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்பயே தெரியுது. ஏன்னா எந்தெந்த இடத்துல வெற்றி பெற முடியாதோ அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் இப்ப எனக்கு தெரிஞ்சு பாமகவுக்கு வந்து அவங்க கொடுத்த 16 சம்திங் இந்த 18 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றியே பெற முடியாத நிலைமை தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எதிர்த்தே பாமக நின்னுச்சு அந்த பெரம்பூர்ல. ஸோ அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அதுவும் அந்த திலகபாமா அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் நார்த் சைட் சவுத் சைடு. ஸோ அவங்கள கொண்டு போய் சிட்டியில் நிறுத்தி அது எனக்கு தெரிஞ்சு எப்படி இது நடந்துச்சுங்கிறத விட இது இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக இருக்குது. சரி, ஓகே, அது வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு. ஸோ அந்த முடிவுக்கான பலன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவரை பாதிச்சிருக்கும். இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுத்த தொகுதிகளை ஒத்துக்க வச்சதுங்கிறது அவரோட சாதுரியம் தான். இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலையும் போட்டியிடணும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் அதிகமான தொகுதிகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் அவர் யோசிச்சுப்பாரு. கூட்டணிங்கிறது கொஞ்சம் நிர்பந்தம் அதிகமாக இருக்கிற இடம் தான். ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.70லேருந்து 4.6 இருக்காங்க. பட் ஆனால் இடையில 14% வாங்கியிருக்காங்க. 13.16% வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க இந்த இடத்துல வந்து தவற விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் ஓகே, அது நடந்துருச்சு. பார்க்கலாம். நாம் தமிழர் மீண்டும் 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 மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மிக குறைவான அளவில் வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அடுத்தது நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் நிறைய வீடியோ உங்களுக்காக நாங்கள் போட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.